ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரீம் சீஸ் டார்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டார்ட் ஷெல் செய்கிறதுக்கு பார்ப்போம். இங்கே நான் வீட் ஃப்ளார் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வீட் ஃப்ளார் சிஃப்ட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுங்க. பிறகு இங்கே ஐசிங் சுகர் வச்சுருக்கேன். இதையும் நீங்கள் சிஃப்ட் பண்ணி இந்த பவுலில் போட்டுருங்க. இங்கே கோல்ட் மார்ஜரின் வச்சுருக்கேன். இதை நான் மெஷர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். செய்யும் போது நான் வெளியே எடுத்து போட்டு செய்கிறேன். இந்த மார்ஜரின்னு அப்புறம் ஐசிங் சுகர் ஃப்ளார் இதெல்லாம் நல்லா கோட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணது பிறகு இங்கே மில்க் பவுடர் வச்சுருக்கேன். இது சாதாரண மில்க் பவுடர் தான். இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு எக் யோக் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த யோக்கு ஒன்றுமே தெரியக்கூடாது. ஸோ எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கையிலே தான் மாவை பிழைய போகிறோம். நம்ம கையிலேயே அந்த சைட்ஸ் எல்லாமே அப்படியே அழகாக வர்ற மாதிரி ஒரு பெரிய டோ பால் வர்ற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ட்ராயாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு ஐஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு நான் தேவைப்படலை, ஸோ நான் ஊற்றலை. ரொம்ப நேரம் மாவை பிழைய வேண்டாம். இந்த மாதிரி அழகான ஒரு டோ வந்தோடனே நிப்பாட்டிடலாம். அந்த டோவை ஒரு மங்கில் வச்சோ இல்லை ஒரு பவுலில் வச்சோ க்ளீன் ரேப் வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 20 to 30 minutes வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த க்ரீம் சீஸ் ஃபில்லிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பவுலில் க்ரீம் சீஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த விஸ்க் வச்சு இந்த க்ரீம் சீஸை கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கிறேன். பிறகு நான் மார்ஜரின் ஆட் பண்ணுறேன். இந்த மார்ஜரின் ரூம் டெம்பரேச்சர் மார்ஜரின் தான். இந்த ஃப்ரிட்ஜில் உள்ளது இல்லை. அப்புறம் ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறேன். இதையும் நம்ம சிஃப்ட் பண்ணி தான் போடுறோம். ஏன்னா நம்ம லம்ப்ஸ் ஐசிங் சுகரில் நிறையா வரும். ஸோ நம்ம சிஃப்ட் பண்ணி தான் போடணும். ஐசிங் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் அதில் ஊற்றுறேன். கூடவே இங்கே ஒரு முட்டை நல்லா அடித்து நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றுறேன்.
முட்டையும் வெனிலா எசன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க க்ரீம் சீஸோட. கடைசியாக க்ரீம் சீஸ்னாலே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அதனால் நான் இங்கே ஒரு ஃபியூ டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். லெமன் ஜூஸ் ஊற்றுனதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த க்ரீம் சீஸை கொஞ்சம் சைடில் வச்சுருங்க. அப்புறம் எப்படி இந்த தாட் ஷேல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் டோவை ஃப்ரிட்ஜில் எடுத்து கொஞ்சோண்டு மோல்டில் வைக்கிறேன். நடுவில் அமுத்தி சைடில் ஏற்றணும். இந்த மாதிரி தான். நீங்கள் அமுத்த டோ வந்து கொஞ்சம் நிறையா தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு நைஃப் எடுத்து அப்படியே அழகாக இது பண்ணிடுங்க. இந்த மாதிரி வெட்டிடுங்க. நீங்கள் வெட்ட அழகாக தான் இருக்கும். ஓரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மொத்தம் வந்து ரொம்ப மொத்தமாக வேண்டாம். இந்த மாதிரி கரெக்டான இதில் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபாக் எடுத்து இந்த மாதிரி நடுவில் குத்திடுங்க. நீங்கள் நிறையா குத்தலாம் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி குத்தினா தான் அப்போ வந்து அந்த டோ வந்து பொங்காது. இந்த பார்த்தீங்களா கோல்டன் ப்ரௌன் அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் நல்லா கூல்டாக ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஷெல்லை மோல்டு வந்து எடுக்கலாம். இப்போ நம்ம அந்த க்ரீம் சீஸ் செஞ்சோம்ல, அதை வந்து இப்போ நம்ம இந்த ஷெல்லில் ஒன்று ஒன்றா கொஞ்சம் ஊற்றிடலாம். எல்லாமே ஃபில் பண்ணி முடித்தோடனே நீங்கள் திருப்பி இது வந்து அவனில் வந்து ஒரு
10 to 15 மினிட்ஸ் வேக வைக்கணும். பார்த்தீங்களா, வெந்தோடனே அழகாக இருக்குல்ல. இது வந்து நல்லா கூல்ட் ஆகணுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்ரீமியாக இருக்குன்னு. நிச்சயமாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.